குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் கிச்சன் ஃபிஃப்த் வீடியோ. ஃபிஃப்த்தில் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸை இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மஷ்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். பிரியாணி மசாலா, கர்ட் 2 பாக்கெட்டு, பிரியாணி தாளிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், பிரியாணி லீஃபு, நெய், மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, உப்பு, 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், 4 பச்சை மிளகாய், 4 தக்காளி, 2 லெமன், மல்லி, புதினா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து நான் என்றைக்குமே அரைச்சி தான் பண்ணுவேன், எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்த ஸ்டைல்னால். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவையான மசாலாவுக்கு என்னென்ன அளவுன்னு சொல்லிடுறேன். மசாலா அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பெரிய வெங்காயம் ஒரு ½ வெங்காயம், பூண்டு ஒரு 10 புல், இஞ்சி ஒரு துண்டு 50 கிராம், பச்சை மிளகா 4. நெக்ஸ்ட் வந்து ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் கீ ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா வச்சுருக்கிற பட்டை, லவங்கம், பிரிஞ்சி லீஃப். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். ஆனியன், பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆனியன், பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன், பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணால் தான் வெங்காயம் வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு பாக்கெட்டு மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணுறோம். மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு மஷ்ரூமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து டீப் ஃப்ரை பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம். டொமேட்டோ ஆட் பண்ணியாச்சு. டொமேட்டோவை நல்லா ஃப்ரை பண்ணணும். டொமேட்டோ கூடவே பார்த்திங்கன்னா வந்துட்டு மல்லி, புதினாவும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டியது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. தக்காளி, மஷ்ரூம், ஆனியன் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணுறோம். பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறோம். பிரியாணி மசாலா பார்த்தா அளவு வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் ஒரு ½ ஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து தனியா பவுடர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அப்படின்னா அரைச்ச மசாலாஸ் வந்து ஆட் பண்ணுறோம். அரைச்ச மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பச்சை வாசனை வராமல் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ், வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். 3 கப் ரைஸ் எடுத்துருக்கோம். 1 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1½ கப் வாட்டர் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 கப் ரைஸ் எடுத்துருக்கோம், 4½ கப் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். வாட்டர் ஆட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 கப்புக்கான ரைஸ் வந்து நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி வச்சுருந்தோம். அதோட லைம் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். 1/4 கப் கர்டு வந்து ஆட் பண்ணுறோம். சால்ட் வந்து வெங்காயம் வணக்கம் போது ஆட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் வந்து லைட்டாக இப்போ 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ரைஸ் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிரியாணி வந்து குக்கரில் தான் நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது பண்ணோன்னு விசில் வந்து குக்கர் நல்லா மூடிட்டு 2 விசில் விட்டோன்னா சூடான சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி.
வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா புதினா மல்லி ஆட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா என்னோடய 5th வீடியோ. மனோஜ் கிச்சன் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் நேம் வந்துட்டு. என்னோடய வீடியோ வந்து நீங்களும் குக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்துட்டு என்னோடய சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் என்னோடய சேனல் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.